கர்த்தர் நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய பாவம் வான பரியந்தம் எட்டுன உடனே அழிக்கணும்னு சித்தம் கொண்டு அனுப்புன ஊழியக்காரன் அங்க போகாம வேற ஊருக்கு போறான்னு சொல்லி விட்டுறாம அவனை கம்பல் பண்ணி அவனுக்காக மீனை கட்டளையிட்டு திரும்ப வர பண்ணி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்படின்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், உங்க அக்கிரமம் பெருகிருச்சு, நீங்க எல்லாம் அழிய போகிறது உண்மைன்னு. ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அவங்க எல்லாம் இந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தர் மேல பயம் கொண்டு ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு இரக்கத்திற்காக கெஞ்சின உடனே அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு செய்வேன் என்று சொன்ன தீங்கிற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நான் செய்ய மாட்டேன்னு மனம் மாறினாரா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்குறிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய குடும்பத்திற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கலாம். எங்க அம்மாவுக்கு நடந்துச்சு எனக்கு இப்படி நடக்கும், எங்க அப்பாவுக்கு நடந்துச்சு எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுடைய தலைகளிலே எழுதப்பட்டிருக்கலாம். வம்சமாய் அதுதான் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க அதை எதிர்பார்க்கலாம், இப்படிதான் நடக்குது எல்லாருக்கும், எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், எந்த விதமான தலையெழுத்தையும் எந்த விதமான கையெழுத்தையும் நீங்க முழங்காலி படியிட்டு உறுதியாய் நீர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக நீங்க மனசை மாத்துவீங்க ஆண்டவரேன்னு நீங்க கர்த்தரிடத்துல விடாப்பிடியா ஜெபிக்கும் போது கண்டிப்பாக மனம் இறங்கி அதுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தராமல் போகவே மாட்டார். அல்லேலூயா.